30 மில்லியன் மக்களுக்கு ஒரே ரயில் பாதை எந்த நாடு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். உலகின் ஒரே இந்து நாடாக இருக்கக்கூடிய நேபாளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அண்மையில் புரட்சி வெடித்தது. நேபாள நாட்டில் சுமார் 30 மில்லியன் மக்கள் வசிக்கின்ற நிலையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பது பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. உணவு மற்றது வேலை வாய்ப்புக்காக நேபாள மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் போராடும் நிலையில் போக்குவரத்து வசதிகள் குறித்த நிலையினையும் இந்த பதிவில் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், அடிப்படை வசதிகள் இல்லாதது போன்ற காரணங்களால் தான் நம்மளுடைய அண்டை நாடான நேபாளத்தில் மக்கள் பெரிதும் அவதிப்படுகிறார்கள். மறுபுறம் பார்த்திங்கன்னா சாலைகள், போக்குவரத்து மற்றது ரயில்வே போன்ற நவீன வசதிகளுக்காகவும் காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறதா. அதாவது 30 மில்லியன் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரே ஒரு பயணிகள் அதாவது ரயில் மட்டும்தான் இயங்குவது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தில் உள்ளாக்கி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். நேபாளத்தில் உள்ள 38 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே செல்லும் இந்த ரயில் மிகவும் பார்த்தீங்கன்னா மெதுவாக செல்லக்கூடியது. அதாவது 38 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 2 மணி நேரத்திற்கு மேலாகும் என்பது தான் வியப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. நம்ம சாதாரணமாக பேருந்து அல்லது ஆட்டோவில் பயணம் செய்தாலே இந்த தூரத்தை அதற்கு முன்பாக நம்ம அடைஞ்சிடலாம். ஆனால் நேபாளம் முழுவதும் 2 ரயில் பாதைகள் மட்டுமே இயங்குகிறது. ஒன்று பயணிகள் ரயிலாகவும் மற்றொன்று சரக்கு ரயிலாகவும் இருக்கிறதா. பயணிகள் ரயில் ஜெயநகர் பங்கா பாதையில் பார்த்தீங்கன்னா இயங்கும். அதே வேளையில் சரக்கு ரயில் பார்த்தீங்கன்னா ரக்சால் சிர்சியா பாதையில் இயங்குகிறது. ஜெயநகர் நகரத்தில் இருந்து தொடங்கி நேபாளத்தின் பார்த்திபாஸ் வரை ஜெயநகர் பங்காள பயணிகள் ரயில் பாதை நீண்டுள்ளது. ஆனாலும் ஜெயநகரில் இருந்து பார்த்தீங்கன்னா குர்தாவிற்கும் பிறகு பங்காவிற்கு மட்டுமே இந்த ரயில் தற்போது இயங்குகிறதாம். குறுகிய பாதையாக இந்த ரயில் பாதை கட்டப்பட்டுள்ளது. அதிநவீன வசதிகள் குறைந்த இது பார்த்தீங்கன்னா டெமோ அதாவது டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் ரயில்களை இயக்குகிறதாம். வந்தே பாரத் ரயில்கள் இந்தியாவில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் நேபாளத்தில் உள்ள இந்த ஒரு ரயில் வேகத்தை பொறுத்தவரை மணிக்கு அதிகபட்சமாக 40 கிலோமீட்டர் வேகத்தை மட்டுமே அடைய முடியும். ரயில் மிகவும் மெதுவாக ஓடுவதால் பயணம் நேரம் அதிகரித்து இதன் விளைவாக 36 முதல் 38 கிலோமீட்டர் பயணிக்க 2 மணி நேரம் ஆகிவிடுகிறதாம். ஆனாலும் இந்தியாவின் உதவியுடன் நேபாளத்தில் உள்ள இந்த பாதைகளை விரிவுபடுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத எந்த அரசும் பார்த்தீங்கன்னா நிலைத்து நின்று நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்பதற்கு நம்மளுடைய அண்டை நாடான நேபாளம் தற்போதுள்ள சூழ்நிலையில் உதாரணமாக இருக்கிறது. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.